GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. யுத்தம் ஆரம்பமாகி இன்று 13வது நாள். யுத்தத்தின் சத்தங்கள் ஈரானிலும் இஸ்ரேலிலும் வளைகுடா நாடுகளிலும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன. கூடவே மரண ஓலங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அழிவுகள், தாக்கங்கள், போரிட்டு வருகின்ற தரப்புகளை எல்லாம் கடந்து இந்த பூமி பந்தில் வாடுகின்ற ஒவ்வொருவரது வாசல் படிகளையும் தேடி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த யுத்தத்தில் எந்த விதத்திலும் சம்பந்தப்படாதவர்கள் கூட யுத்தத்தின் இழப்புகளில் ஏதோ ஒரு வகையில் பங்காளிகளாகிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் போரரங்குகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற 2 விடயங்கள் பற்றி இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் ஆராயப் போகின்றோம். ஒன்று, ஈரான் மீதான யுத்தம் வெகு விரைவில் முடிவடைந்துவிடும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்ற விடயம். இரண்டாவது, ஈரானின் ஆட்சி சமீப காலத்தில் சிதைவடைவதற்கான சாத்தியம் இல்லை என்று அமெரிக்க உளவுத்துறை கூறியிருக்கின்ற விடயம். இந்த விடயங்கள் பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக, இதுவரை நடைபெற்ற யுத்தத்தில் ஒவ்வொரு தரப்புகளினதும் இழப்புகள் தொடர்பாக அல் ஜசீரா வெளியிட்டுள்ள ஒரு தரவை பார்த்து விடுவது நல்லது என்று நினைக்கின்றேன். நேற்றைய நிலவரப்படி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் ஈரானில் இதுவரை 1255 பேர் கொல்லப்பட்டு 12,000 பேர் வரையில் காயமடைந்துள்ளார்கள். இஸ்ரேலில் 13 பேர் கொல்லப்பட்டு 1929 பேர் காயமடைந்துள்ளார்கள். அமெரிக்க தரப்பில் 8 பேர் கொல்லப்பட்டு 140 பேர் வரையில் காயமடைந்துள்ளார்கள். ஈராக்கில் 15 பேரும், குவைத்தில் 6 பேரும், சவுதி அரேபியாவில் 2 பேரும், ஐக்கிய அரபு அமீரகத்தில் 6 பேரும், பஹ்ரைனில் 2 பேரும், ஓமானில் 1 பேரும் கொல்லப்பட்டதுடன் ஈராக்கில் 20 பேரும், குவைத்தில் 14 பேரும், சவுதி அரேபியாவில் 12 பேரும், ஐக்கிய அரபு அமீரகத்தில் 122 பேரும், பஹ்ரைனில் 16 பேரும், ஓமானில் 5 பேரும், கட்டாரில் 16 பேரும், ஜோர்தானில் 14 பேரும் காயமடைந்துள்ளார்கள். கடந்த 2ஆம் தேதி முதல் லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற தாக்குதலில் இதுவரை 570 பேர் கொல்லப்பட்டதுடன் 1444 பேர் காயமடைந்துள்ளார்கள். அமெரிக்காவை தவிர அனைத்து தரப்புகளிலும் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள்தான். குழந்தைகள், பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் என்று இராணுவ இலக்குகளை கடந்து நாடுகளின் பொதுமக்கள் இலக்குகளும் மாறி மாறி குறிவைக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது அமெரிக்க வான்படை மேற்கொண்ட தாக்குதலில் 170க்கும் அதிகமான சிறுமிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். 1000 சிவிலியன் இலக்குகள் ஈரானில் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக ஈரான் அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் குற்றம் சுமத்தி வருகின்றது. அதேவேளை ஈரானும் இஸ்ரேல் மீது பெரும்பாலும் அங்குள்ள சிவிலியன்களை குறிவைத்துத்தான் தனது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலின் சிவிலியன்களுக்கு பாரிய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிளஸ்டர் ரக குண்டுகளைத்தான் ஈரான் பெரும்பாலும் பயன்படுத்தி வருகின்றது. ஆக வளைகுடா யுத்தம் என்பது இராணுவ இலக்குகள் என்பதை கடந்து சிவிலியன் மற்றும் பொருளாதார இலக்குகள் என்ற நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு சமிக்ஞை அல்ல. இந்த பின்னணியில் யுத்தம் கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அண்மையில் கூறியிருந்த விடயத்திற்கு வருவோம். ஈரானுடனான யுத்தம் வெகு சீக்கிரம் முடிவடைந்துவிடும் என்றும் ஈரானில் இனி தாக்குதல் நடத்துவதற்கான இலக்குகள் எதுவுமே இல்லை என்றும் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அக்சியோஸ் என்ற ஊடகத்திற்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்திருந்தார். இங்கும் அங்குமாக சில காரியங்கள் மாத்திரம்தான் தற்பொழுது ஈரானில் இருக்கின்றன என்றும், நான் எப்பொழுது நினைத்தாலும் யுத்தத்தை முடித்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் அந்த செவ்வியில் மேலும் தெரிவித்திருந்தார். உண்மையிலேயே ட்ரம்ப் கூறியதன் பிரகாரம் ஈரான் யுத்தம் முடிவடையும் தருவாய்க்கு வந்துவிட்டதா? ஈரானியிட்ட அமெரிக்காவின் அத்தனை இலக்குகளையும் அது தாக்கி அழித்து விட்டதா? ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் படைகளிடம் தோல்வியடைந்து விட்டதா? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடுவதானால்
முதலில் ஈரானை இட்ட அமெரிக்காவின் இலக்குகள் என்ன என்று பார்த்தாக வேண்டும். ஈரானையிட்ட அமெரிக்காவின் இலக்குகள் என்று 5 பிரதான இலக்குகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் யுத்தம் ஆரம்பமான தினத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு யுத்த பிரகடனம் போன்றதான ஒரு 8 நிமிட உரையை ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். அந்த உரையில் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் இலக்குகளை அவர் குறிப்பிட்டிருந்தார். ஈரானின் ஏவுகணைகளையும் ஏவுகணை தொழிற்சாலைகளையும் அழித்து தரமட்டமாக்குவது, ஈரானின் கடற்படையை முற்றாக சிதைத்து அழிப்பது, ஈரானின் ப்ராக்சிக்கள் அந்த பிராந்தியத்தையும் உலகையும் தொடர்ந்து அச்சுறுத்திக் கொண்டிருக்காதபடி செய்வது, ஈரான் எதிர்காலத்தில் அணுவாயுதத்தை கரங்களில் எடுக்காததை உறுதி செய்வது, ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது, இந்த 5 இலக்குகளை தான் ட்ரம்ப் தனது அந்த யுத்த பிரகடனத்தில் முக்கியமாக தெரிவித்திருந்தார். இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ட்ரம்ப் கூறிய அந்த 5 இலக்கையும் அவர் அழிந்து விட்டாரா என்பதுதான். ட்ரம்ப் கூறிய அந்த 5 இலக்குகளில் எத்தனை இலக்குகளை அவர் முற்றாக அழித்து விட்டார்? எத்தனை இலக்குகளை அவர் முற்றாக வெற்றி கண்டு விட்டார்? ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்றுமில்லாத அளவுக்கு மிக கடுமையான குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. இதுவரை சுமார் 6000 தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டிருக்கின்றன. அதுவும் தாக்குதல்கள் என்றால் மிகப்பெரிய தாக்குதல்கள், மிகப்பெரிய அழிப்புகள். ஈரானின் 80% வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் அழிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்கா கூறுகின்றது. 300 முதல் 450 வரையிலான ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை செலுத்திகளை தாம் அழித்து விட்டதாகவும் அது கூறுகின்றது. அதாவது 60 முதல் 75% ஏவுகணை செலுத்திகள் அமெரிக்காவினது கூற்றுப்படி அழிக்கப்பட்டு விட்டன. ஈரானின் 30 முதல் 40 வரையிலான யுத்த விமானங்களையும் தாம் அழித்து விட்டதாக அமெரிக்கா கூறுகின்றது. ஈரானின் சுப்ரீம் லீடர் முதற்கொண்டு 20 சிரேஷ்ட ராணுவ தளபதிகள் உட்பட ஈரானின் 49 முக்கியஸ்தர்கள் களத்தில் இருந்து அகற்றப்பட்டுள்ளார்கள். உண்மையிலேயே யுத்தம் ஆரம்பித்து வெறும் 12 நாட்களில் இத்தனை பெரிய இழப்புகளை எதிரிக்கு கொடுத்திருப்பது என்பது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய வெற்றிதான். ஈரானின் வான்பரப்புக்குள் சுதந்திரமாக பறந்து வந்து ஈரானின் நிலைகளுக்கு சேதத்தை ஏற்படுத்திவிட்டு செல்கின்ற எதிரி விமானங்களில் ஒன்றைத்தானும் ஈரானினால் சுட்டு வீழ்த்த முடியவில்லை என்பதும், ஈரானின் கரைக்கு அருகில் வந்து நின்று தாக்குதல் நடாத்துகின்ற அமெரிக்காவின் 20க்கும் அதிகமான கடற்கலங்களில் ஒன்றைத்தானும் ஈரானினால் சேதப்படுத்த முடியவில்லை என்பதும் ஈரான் என்று கண்டு வருகின்ற மிகப்பெரிய பின்னடைவின் வெளிப்பாடு என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் ட்ரம்ப் ஆரம்பத்தில் பிரகடனப்படுத்திய ஈரானின் அந்த 5 இலக்குகளையும் அமெரிக்கா முற்றாக அழித்து விட்டதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் பதில் கூற வேண்டியிருக்கின்றது. ஈரானின் 60 முதல் 75% வரையிலான ஏவுகணை செலுத்திகள் அழிக்கப்பட்டு விட்டன என்று அமெரிக்கா கூறுவது உண்மையானால், ஈரானிடம் இன்னும் 25 முதல் 40% ஏவுகணைகள் இருந்தாக வேண்டும். 40% ஏவுகணை செலுத்திகள் ஈரான் வசம் தொடர்ந்தும் இருக்கின்றது என்ற செய்தி உண்மையானால், ஈரானின் எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஈரானின் இலக்குகள் கிட்டத்தட்ட முழுவதுமாகவே தாக்கி அழிக்கப்பட்டு விட்டதாக ட்ரம்ப் கூறியதன் பின்னர் கூட ஈரானினால் இஸ்ரேலை மாத்திரமல்ல, ஈரானை சூழ இருக்கின்ற 12 நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை தாராளமாக மேற்கொள்ள முடிகின்றது. ஈரானின் பெரும்பாலான ஏவுகணைகள் வானில் வைத்தே தடுக்கப்பட்டு வருகின்றன என்பது உண்மைதான் என்றாலும், அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகளை இந்த நாடுகள் அத்தனை மீதும் ஈரானினால் தொடர்ந்து ஏவ முடிகின்றது என்பதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விடயம். நேற்றைய இரவு மாத்திரம் சுமார் 3 மணி நேரத்திற்கு தொடர்ச்சியாக ஈரான் ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இது ட்ரம்ப் கூறியபடி அல்லாமல் ஈரானின் ஏவுகணைகள் தொடர்பான இலக்கை அமெரிக்கா முழுவதுமாக அடையவில்லை என்பதைத்தான் வெளிக்காண்பித்து நிற்கின்றது. அடுத்தது, ஈரானின் அணுசக்தி மையங்கள் என்று நம்பப்படுகின்ற நட்டான்ஸ், இஸ்பஹான் போன்ற இடங்களில் அமெரிக்காவின் B-2 ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானங்கள் மிக கடுமையான தாக்குதல்களை நடாத்தி வருகின்றன. ஈரானின் பல நிலக்கீழ் தளங்களை அழித்திருக்கின்றன. ஆனால் ஈரான் வசம் இருந்ததாக கூறப்படுகின்ற 460 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அழிக்கப்பட்டு விட்டனவா? தெரியாது.
அந்த யுரேனியம் அளிக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்படாமல் ஈரானின் இலக்குகள் அழித்து முடிக்கப்பட்டு விட்டதாக இதன் அடிப்படையில் ட்ரம்ப் கூறினார் என்பதும் தெரியவில்லை. ஈரானின் கடற்படை முடக்கப்பட்டு விட்டதாக சில தினங்களுக்கு முன் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஈரான் கடற்படையின் கடற்கலங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். ஆனால் நேற்று ஈரானின் கடற்கலங்கள் ஹோர்முஸ் நீரிணையில் கடற்கன்னிகளை விதைத்திருக்கின்றன. ஈரானின் கடற்படை முற்றாக சிதைக்கப்பட்டு விட்டதாக ட்ரம்ப் சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்த நிலையில் நேற்று மாத்திரம் ஈரானின் 16 கடற்கலங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக எந்த கப்பலும் நகர முடியாத அளவுக்கு தொடர்ந்து வந்த கடற்பிராந்தியத்தை ஈரானினால் அச்சுறுத்த முடிகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஈரானின் ப்ராக்சிகளை செயலிழக்க வைப்பது என்ற இலக்கம் இதுவரையில் பெரிய அளவில் நிறைவேறவில்லை. ஹிஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேல் மிக கடுமையாக தாக்கி வருகின்றது. ஹிஸ்புல்லாக்களை செயலிழக்க வைக்கும் பிரியத்தனத்தில் மிக கடுமையாக ஈடுபட்டு வருகின்றது. ஆனாலும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படையுடன் ஒருங்கமைந்து ஹிஸ்புல்லாக்களினால் தொடர்ந்தும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை காத்திரமாக மேற்கொள்ள முடிகின்றது. இஸ்ரேல் மீது ஈரான் சக்தி வாய்ந்த ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவப் போகின்றது என்றால் அந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு சில நிமிடங்கள் முன்னதாக ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு பொறிமுறைகளின் கவனத்தை சிதறடிக்கின்ற தாக்குதல்களை கச்சிதமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இது அந்த பிராந்தியத்தில் ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்தும் பலமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற உண்மையை வெளிப்படுத்தி நிற்கின்றது. நேற்றைய தினம் மாத்திரம் 20 தாக்குதல்களை இஸ்ரேல் மீது மேற்கொண்டிருக்கின்றது ஹிஸ்புல்லா அமைப்பு. நேற்று இரவு 8 மணி அளவில் வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா மேற்கொண்ட தாக்குதலில் 100 ஏவுகணைகளை அது இஸ்ரேல் மீது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஏவி இருக்கின்றது. ஆக ஈரானின் ப்ராக்சிகளை பலமிழக்க வைப்பது என்கின்ற இலக்கையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதுவரை அடையவில்லை. அடுத்தது ஈரானின் ஆட்சி மாற்றம் என்கின்ற விடயம். ஈரானில் அயத்துல்லா கமேனியின் மரணம் என்பது மாத்திரம்தான் ஈரானின் ஆட்சி மாற்றம் அல்ல. ஈரானில் உண்மையான ஆட்சி மாற்றம் என்பது ஈரானில் முன்னர் இருந்த கொள்கைக்கு எதிரான கொள்கையுள்ள ஒரு தரப்பை ஈரானின் ஆட்சிக்கட்டில் ஏற்றியமர்த்துவது. அதுதான் உண்மையான ஆட்சி மாற்றம். அந்த இலக்கை அமெரிக்கா இதுவரை நெருங்கவே இல்லை என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது. அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களையும் இஸ்ரேல் வழங்கி வருகின்ற நெருக்கடிகளையும் மீறி ஈரானின் இஸ்லாமிய ஆட்சி தொடர்ந்து செயற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஈரானின் ஆட்சி கவிழுகின்ற ஆபத்தில் இல்லை என்பதை அமெரிக்காவின் உளவுத்துறையும் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க உளவுத்துறையை ஆதாரம் காண்பித்து பிற சர்வதேச ஊடகமான ராய்ட்டர்ஸ் இன்று இது தொடர்பான செய்தியை வெளியிட்டுள்ளது. ஆக ட்ரம்ப் கூறுவது போல ஈரான் முற்றிலுமாக தோற்கடிக்கப்படவில்லை. ட்ரம்ப் கூறிய 5 இலக்குகளையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதுவரை ஈரானில் அடைந்து விடவில்லை. அந்த இலக்குகளை அவைகள் தாக்கி முற்றாக அழித்து விடவில்லை. செயற்படுத்திறனோடுதான் ட்ரம்ப் குறிவைத்த அந்த இலக்குகள் ஈரானில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது செய்வது போல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தால் அமெரிக்கா முன்னர் கூறிய அந்த 4-5 வார காலக்கெடுவில் ஈரானை இன்னும் பலமிழக்கச் செய்து அமெரிக்காவின் அந்த 5 இலக்குகளை வேண்டுமானால் நெருங்கலாம் அல்லது அழிக்கக்கூட செய்யலாம். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்ற நேரம் வரைக்கும் ட்ரம்ப் ஈரானை இட்ட அவரது 5 இலக்குகளையும் அளிக்கவில்லை என்பதுதான் உண்மை. with GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.